நீலகிரி மாவட்டம் உதகை கணபதி நகர் பகுதியில் ஆம்புலன்ஸ் வந்து செல்லும் வகையில் சாலை வசதி ஏற்படுத்தி தர பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கள விவரங்களோடு இணைகிறார் அந்த செய்தியாளர் வில்லியம். வணக்கம் வில்லியம், தற்போது இந்த கணபதி நகர் பகுதி மக்கள் வைக்கக்கூடிய கோரிக்கை என்னவாக இருக்கிறது? முழு விவரங்கள். நீலகிரி மாவட்டம் உதகையில் சுமார் 36 வார்டுகள் உள்ளன. 36 வார்டுகளிலும் இங்குள்ள நகராட்சி நிர்வாகமாகட்டும் மாவட்ட நிர்வாகம் இணைந்து பலகட்ட உள்கட்ட வசதிகளை செய்து வருகிறது. குறிப்பாக இங்கு வசிக்கும் மக்களுக்கு அடிப்படை தேவைகளான சாலை வசதி, நடைபாதை வசதி, நியாய விலைக் கடைகள் அருகாமையிலே வைக்கும் வசதி உள்ளிட்ட எண்ணற்ற வசதிகளை செய்து வருகிறது. இதிலும் குடிநீர் வசதி, தெரு விளக்கு வசதி அத்தியாவசிய தேவையாக உள்ளது. அந்த தேவையும் இங்குள்ள மக்களுக்காக மாவட்ட நிர்வாகம், நகராட்சி நிர்வாகம் பூர்த்தி செய்து வருகிறது. இந்த நிலையில் உதகை அருகே உள்ள கணபதி நகர் என்னும் பகுதியில் சுமார் 100க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். இந்த குடும்பங்கள் சுமார் 20 ஆண்டுகளுக்கு மேலாக இதே பகுதியில் வசித்து வரும் நிலையில் இவர்களுக்கு வீடுகள் மட்டுமே உள்ள நிலையில் எந்த ஒரு அடிப்படை வசதிகளையும் நகராட்சி நிர்வாகமோ மாவட்ட நிர்வாகமோ செய்து தரவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. குறிப்பாக இவர்கள் நாள்தோறும் பயன்படுத்தக்கூடிய சாலையானது மிகவும் மோசமான நிலையே உள்ளது. இது நகராட்சி சார்பில் அமைத்து கொடுக்கப்பட்ட சாலையில் எந்த ஒரு வாகனமும் செல்ல முடியாத நிலையே உள்ளது. இங்குள்ள மக்கள் அத்தியாவசிய தேவைகள், பள்ளிக்கூடம், மருத்துவமனை உள்ளிட்ட பல்வேறு தேவைகளுக்காக நடந்து செல்லும் அவல நிலையே உள்ளது. குறிப்பாக நோய்வாய்ப்பட்டவர்களை துணியில் கட்டி தோளில் சுமந்து செல்லும் ஒரு நிலையை தற்பொழுது இங்கே காண முடிகிறது. எனவே இப்பகுதி மக்கள் பெருவாரியாக கூறுவது இங்குள்ள பகுதி மக்களுக்கு சாலை வசதி அமைத்து தர வேண்டும் என்பதே இவர்களின் கோரிக்கையாகவே அமைந்துள்ளது. இது குறித்து நம்மிடையே பேசுவதற்காக இப்பகுதி மக்கள் நம்மிடையே உள்ளனர். இவர்களிடமே கேட்டு தெரிந்து கொள்ளலாம். சார் வணக்கம், உங்களுக்கு இந்த ஏரியா பேர் என்ன? ஏரியாவில் என்ன பிரச்சனை இருக்குது சார்? இந்த குஸ்பியாசா கலெக்டர் மேடம் இந்த இடம் கொடுத்துங்க 20-25 வருஷம் ஆயிடுச்சுங்க. நாங்கள் வந்து 20-21 வருஷம் ஆயிடுச்சுங்க. இது வரைக்கும் நமக்கு இந்த குடி தண்ணி, இந்த வீடு போகிற வசதி எல்லாம் எங்கள்கிட்ட இது இல்லைங்க. நாங்களே மோர் தண்ணி போட்டு நாங்கள் குடிச்சிட்டுருக்குறோம். அதுலேயும் சில பேர் எங்கள் வீட்டு மேடமுக்கு டாக்டர் ஆப்ரேஷன் பண்ணிக்குது. 1 வருஷம் ஆயிடுச்சு நாகமணிங்க. இவர் அந்த மாதிரியெல்லாம் வசதி இல்லாமல் ஒவ்வொருத்தரும் ரோடு வசதி இல்லாமல் தோல் தூக்கிட்டு போகிற மாதிரி தான் இருக்குதுங்க. சரி, அந்த மாதிரி தான் இருக்குது. உங்களுக்கு என்ன பண்ணணும்? எங்களுக்கு என்னங்க சார், அந்த ரோடு வசதி கொஞ்சம் பண்ணணுங்க, குடி தண்ணி வசதி பண்ணணுங்க. ஏதோ ஒரு ஆம்புலன்ஸ் வந்தாலும் வீட்டு பக்கத்தில் வர மாதிரி பண்ணணுங்க. இல்லைன்னா இங்கேருந்து தோலில் கட்டி தூக்கிட்டு போகிற மாதிரி தான் எங்களுக்கு இருக்குங்க. உங்கள் பேர் என்ன? நேற்று என்ன ஆச்சுங்க சார்? என் பேர் ராமனுங்க. என் சம்சார் தான் உடம்பு சரியில்லாமல் இருக்குங்க. நேற்று நான் வேலைக்கு போயிட்டேனுங்க. எனக்கு வேலைக்கு போகலைன்னா சாப்பாடு ஒன்றும் இல்லைங்க. அதனால நான் வீட்டில் விட்டுட்டு தான் போகிறேங்க. தனியாக தான் பெட்டில் படுத்துட்ருக்குங்க. நேற்று முடியாத கண்டிஷனில் நேற்று பசங்கள்லாம் இருக்க முடியுங்க. தொட்டில் கட்டி தூக்கிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிக்கிறாங்க. எங்களுக்கு வந்து இங்கே எந்த சலுகை கிடையாதுங்க. ஒரு ரோடு வசதி கிடையாதுங்க, ஒரு கரண்ட் வசதி கிடையாதுங்க, ஒரு ஃபுட்பாத் வசதி கிடையாதுங்க. எங்களுக்கு எல்லா வசதியும் கொஞ்சம் பண்ணி தரணுங்க. ஒரு தண்ணி வசதி இல்லை, கரண்ட் வசதி இல்லை, எதுவுமே எங்களுக்கு கிடையாதுங்க. ஒரு நல்லது கெட்டதுனால நாங்கள் எதுவுமே செய்ய முடியாதுங்க. ஒரு 5 நிமிஷம் உயிர் போகிற மாதிரி நிலமையில தான் நாங்கள் இருக்கிறோமுங்க. இந்த மாதிரி ஏரியாவில் தான் நாங்கள் இருந்துட்டு வரோம், வாழ்ந்துட்டு வரோம். நீங்கள் பார்த்து எங்களுக்கு ஏதோ ஒரு உதவி பண்ணி நீங்கள் காப்பாற்றணுங்க. அது உங்கள் கையில் தான் இருக்குங்க, எங்ககிட்ட ஒன்றும் இல்லைங்க. நன்றி, வணக்கம். இவர்கள் கூறியது போலவே தற்பொழுது பகுதி மக்களுக்கு ஒரே ஒரு கோரிக்கையாக நடைபாதை வசதியாக மட்டுமே உள்ளது. காரணம், வெயில் காலங்களில் தங்கள் எளிதாக இங்கிருந்து நடந்து செல்ல முடியும் எனவும், மழைக்காலங்களில் இங்கிருந்து செல்வது மிகவும் கடினமாக உள்ளது எனவும் இப்பகுதி மக்கள் தெரிவித்தனர். குறிப்பாக அவசர தேவைக்கு ஆம்புலன்ஸ் வசதி கூட இந்த பகுதிக்கு வராத நிலையே உள்ளது. உங்கள் கள விவரங்களுக்கு நன்றி வில்லியம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.